வணக்கம். இந்த தனிப்பாடல் புத்தகம் 2 பகுதி கொண்டது. காசு பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை. அவருடைய உரையோட இருக்கிற புத்தகங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. இப்ப Google இருக்குல்ல, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, எல்லாமே சொல்லிரும்ல அப்படின்னாலும் கூட, படிச்சு பார்த்து நம்மளா இன்பமுற்றா தாங்க நல்லாருக்கும். அது சாதாரணமா கிடைக்காது. கிடைக்காதுன்னா புஸ்தகம் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. இந்த மாரியான இனிமைய படிச்சு அனுபவிச்சா தான் புரியும். அதாவது கண்ல பார்த்து, மனசுல யோசிச்சு, ஒரு நிமிஷம் அந்த கவிதைய எப்படி அசை போடுறோமோ, அது மாரி போட்டா தான் நல்லாருக்கும். இந்த ராமச்சந்திர கவியாருடைய பாடல்கள் எல்லாமே, இவர் அநேகமா 16, 17ஆம் நூற்றாண்டு அல்லது இவர பற்றிய குறிப்புகள் அது தெரியல. நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா, எழுதின பாடல் எல்லாமே அருமையா இருக்கும். நல்லா சொன்னா, அங்கத சுவை, சமுதாய அங்கதம்ங்கிறது இவருடைய கவிதைய வச்சு தாங்க சொல்லலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். எல்லாரையும் போற போக்குல அழகா கேலி பண்ணுவாரு, கிண்டல் பண்ணுவாரு. அதே நேரத்தில நமக்கு வர்ற கஷ்டங்களையும் அப்படியே ஒண்ணு சேர்த்து சொல்லுவார். எப்படி? இப்ப உதாரணமா, நான் எங்க அப்பாட்ட என்ன ஒரே நேரத்தில 3 வேலைய சொன்னீங்கன்னா, நான் என்ன செய்வேன்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். சுடு தண்ணி வைக்க சொன்னேனே வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பத்தானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. "டேய் எல்லா வேலையும் தான்டா பார்க்கணும். பார்க்குறப்ப கஷ்டம் வரும். போறப்ப சிரமம் இருக்கும். அதெல்லாம் சமாளிச்சு தான்டா போணும்." சொல்லிட்டு வேகமா அந்த பாட்ட சொல்லுவாருங்க. "ஆயின மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மாயீரம் போகுதென்று விதை கொண்டோட, வழியினிலே கடங்காரர் மரித்துக் கொள்ள, சாவோலை கொண்டொருவர் எதிரே செல்ல, தள்ளொண்ணா விருந்து வரச் சர்ப்பம் தீண்ட, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்களோ தச்சனைகள் கொடுவென்றாரே." இந்த கடைசி வார்த்தையை நான் அப்புறமேல் சொல்றேன். அதாவது நம்ம கிடக்கிற நம்ம பொழப்பே அதுக்கு மேல இருக்குமா? அந்த நேரத்துல வந்து சில பேர் என்ன செஞ்சுகிட்டு இருப்பாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுல என்ன இதுல வர்ற துன்பமெல்லாம் என்னன்னு பாருங்களேன். "ஏன்டா கால நேரத்துல இதெல்லாம் சொல்றான்னு" நெனைக்காதீங்க. இத நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். அதாவது சாந்தி நிலையம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஜெமினி கணேசன் கதாநாயகன். அவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில, மறைக்கப்பட்ட பகுதியில நெறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அவர் அந்த குழந்தைகளோட காஞ்சனா அந்த கதாநாயகி வந்த உடனே, ரொம்ப அழகா அந்த வீடே இல்லமே மாறி பிரமாதமான பாடலோட, இசையோட, வாழ்க்கையினுடைய அந்த புது பூக்குற மாதிரி அந்த வீடு பூத்துரும் அப்படியே அழகா. அப்ப அவர் தன்னுடைய சங்கடங்கள எல்லாம் உங்களுக்கு மட்டும் புரியிற மாரி சொல்றேன். ஒருத்தன் ஓடுனான், புலி தொரத்துச்சு. அப்ப புலிக்கு பயந்து அவன் வந்து ஒரு இதுக்கு ஓடுறப்போ, ஒரு கிணத்துக்குள்ள விழுக தெரிஞ்சான். அந்த நேரம் ஒரு கொப்பு வந்தவன் தடுத்து, அத பிடிச்சுட்டு இருந்தான். கீழ பார்த்தா பாம்பு, மேல பார்த்தா மரங்கொத்தி அத போட்டு கொத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு தேன்கூடு உடைஞ்சு அதுல ஒரு தேன் துளி வந்து அவன் நாக்குல பட்டுச்சு. அப்படித்தான் சில நேரங்கள்ல நம்ம அந்த இன்பத்த ரசிக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. இதையே பின்னாடி விக்ரம் வேதான்னு நெனைக்கிறேன் அந்த படம். இல்ல எனக்கு அந்த படம் பேர் மறந்து போச்சு. நம்முடைய விஜய் சேதுபதி சொல்லுவாருங்க. வேகமா தன்னுடைய அந்த டயலாக் டெலிவரில சொல்லுவாரு. இத்தன கஷ்டம் இருக்குன்னு. இதே போல கஷ்டத்த இதுல சொல்றாருங்க. ஆயின அதாவது கிராமத்துல பசுமாடு கண்டு போடுறப்ப, அந்த வீடே பதறி நின்னு இருக்குங்க. அதுவும் கண்டு முன்கால் 2ம் தலையும் சேர்ந்து வெளிய வந்தா தாங்க சுகப்பிரசவம் மாட்டுக்கு. பின்கால் வந்துருச்சுன்னு வைங்க, மாடு படுற பாடும், கன்னுக்குட்டி கத்துற கத்தும் உள்ளுக்குள்ள தான் இருக்கும். எல்லாரும் அழுவோம். நாங்கலாம் ஒரு நாள் சாப்பிடாமலாம் உட்காந்துருக்கோம். மழை பெய்யும். அந்த நேரத்தில. அவர போய் கூட்டு வருவோம். பால் கறக்கிறவர போய் கூட்டு வருவோம். "இப்படியாவது இது பண்ணுங்க, அதுக்கு தண்ணி வைங்க, இது பண்ணுங்க, வெந்நீர் ஊத்துங்க" அப்படின்னு குடும்பமே உட்காந்துருப்போம். கன்னுக்குட்டி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஈன இப்படி அந்த நேரத்துல மழை பொழிய, இல்லம் வீழ இப்படி மழை விடாம பெய்யறப்ப திடீர்னு செவுரு டமார்ன்னு விழுகுமா. ஒரு பக்கம் மாடு கண்ணு போடுது, மழை பெய்யுது, செவுரு விழுகுது. இப்படியான சூழல்ல வீட்ல இருக்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த செவுரு விழுந்துட்டு பார்த்தா அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு காய்ச்சல்ல. ஐயய்யோ! காய்ச்சல் இருக்குன்னு பார்த்து வேலைக்காரன கூப்பிடுறான்னா, அவன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாய்ங்க. என்னடா இது பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்ட்டு, சரி அதுக்குள்ள ஒருத்தன் வந்து, "ஏங்க மழை பெஞ்சிருக்கு, விதைய போடாம இருக்கீங்களா? வாங்க போய் விதை போடுவோம்ன்னு" போனா, விதைய கொண்டு வயலுக்கு ஓடுற நேரம் பார்த்து, பழைய கடைக்காரன் வந்து மறிச்சுக்கிறேன், கடன குடுத்துட்டு போங்கிறான். அதுக்குள்ள ஒருத்தன் இந்த பாம்பு கடிச்சு புடிச்சுக்கிறாய்ங்க. அரசன் வந்து வரிய குடுன்னு கேட்கிறான், இன்கம் டாக்ஸ். இத்தனையும் நடக்கிறப்ப, கோயில் குருக்கள் வந்து, "என்ன அந்த தட்சணைய கொஞ்சம் குடுத்தேன்னா நான் போயிட்டு வருவேனே" அப்படின்னாராம். என்ன சிரிக்கிறதா, அழுகிறதான்னு நமக்கு தோணும். எதுக்கு கவலைப்படுறது? எதுக்கு சிரிக்கிறது? அந்த தட்சணைய கொஞ்சம் குடுக்குறீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? இதுதான் வாழ்க்கைன்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இப்ப இத்தன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட,
மனித வாழ்க்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சமாளிச்சுக்கிட்டு, "எப்பா கன்னுக்குட்டிய பிடிச்சு அப்படி கட்டு, இத இது பண்ணு, இந்த செவருக்கு ஆள கூப்பிட்டு இது பண்ணப்பா பார்க்க சொல்லு, நீ போய் விதை போட்டு வந்துருப்பா, அம்மாவ கூட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, தம்பிய பாருப்பா, நீ பாரு, டேய் அவன் வீட்டுக்கு ஆள் போனியா? அந்த பாம்பு அடிச்சாச்சா? ஐயா நாளைக்கு காலைல கொண்டு வந்து வரி குடுத்துடுறேன்." எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே விதைய கொண்டு போடலைன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆண்டுக்கான பருவந்தவறி போகுங்க. "ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறத" விட்டு போயிருமா இல்லையா? இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக இந்த பாட்டுல அவர் சொல்லியிருக்கப்ப, நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதெல்லாம் சாகசங்கள் மாரிதாங்க. ஜேம்ஸ் பாண்ட் செஞ்சா தான் சாகசமா? நம்ம செஞ்சா சாகசம் இல்லையா? வாழ்க்கையில சாகசங்கள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு. சங்கடங்கள தாண்டி சாகசங்கள நாம செஞ்சு காட்டுவோம். நல்ல பாட்டு நேரம் கிடைக்கிறப்பலாம் படிச்சு பாருங்க. அரிய செய்திகள் இருக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பா கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.